வாழைக்காய வச்சு இப்படி ஒரு ரெசிபியான்னு யோசிப்பீங்க. செய்யலாமா? நான் 4 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. அதில இருக்கக்கூடிய காம்பு பகுதி, நுனி பகுதிய வெட்டிட்டு 2, 2ஆ கட் பண்ணிட்டு, இட்லி தட்டில 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, தண்ணி நல்லா சூடானதும், இந்த கட் பண்ண வாழைக்காய அதில வச்சுட்டு, ஹை ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். வேக வச்ச வாழைக்காய் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாத்திட்டு, நல்லா ஆற விட்டுட்டு, இந்த மாதிரி தோல உரிச்சு எடுத்துட்டு, அத ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு அத நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியா சாப் பண்ணது, 2 பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பில பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கொத்தமல்லி தழை பொடியா நறுக்குனது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. ஈரப்பதம் அதிகமா இருந்ததுன்னா மாவு கூட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு பேன்ல எண்ணெய் ஊத்தி சூடுபடுத்தியிருக்கேன். அதுல எத்தனை உருண்டைகள் போட முடியுமோ அத்தனை போட்டுட்டு பொன்னிறமா செவந்து வந்ததும் எண்ணெய் வடிய விட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை வச்சு அருமையான கோலா உருண்டை நாம ரெடி பண்ணிட்டோம். மேல நல்லா முறுமுறுப்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.